India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். சார், நீங்க இப்ப எடுக்க போற ஷாட்டை இது வரைக்கும் வைங்க. இங்க வரைக்கும் போய்டாதீங்க ப்ளீஸ். ஏய், நீ ரோல் பண்ண ஆரம்பிச்சிரு. அனுப்பு. ஓகே மேம். ஓஹோ, என்ன விஷயம்? இன்னைக்கு போலீஸ்காரங்க மீடியாக்காரங்களை தேடி வந்திருக்கீங்க. எங்க உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். டீனாவை எப்பையில இருந்து தெரியும்? புரியல. ஐ மீன், எவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தது அவ கூட? என்ன சொல்றீங்க? She was just a news for me. அவ உன்னை சுப்ரியா அக்கான்னு கூப்பிட்டிருக்கா and she was just a news for you. Listen, என்னோட நியூஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு. After shoot. சுப்ரியா, ஒருவேளை நீ எங்களுக்கு உதவி பண்ணலன்னா அப்புறம் நாங்க டீனாவை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. டீனா கொலை பண்ணப்பட்டிருக்கா. அது ஒன்னும் தற்கொலை இல்ல. ஆமா, இதை யாரு உங்ககிட்ட சொன்னது? எங்களுக்கு ஒரு கால் வந்தது. டீனா மர்டர் செய்யப்பட்டிருக்கிறதாவும் அதுக்கான ஆதாரம் அவன் கிட்ட இருக்கிறதாவும் அவன் எங்க கிட்ட சொன்னான். அதான் நான் உன்கிட்ட வந்தேன். நீ உன்னோட சேனல்ல இத நியூஸா போடு. அதாவது டீனா கொலை செய்யப்பட்டதுக்கான ஆதாரம் போலீஸ்க்கு கிடைச்சிருச்சுன்னு. அவ்வளவுதான். கொலைகாரன் நான் கிளம்புறேன். அவதிப்படுறாங்க. அவங்க அவங்களோட வீட்ல ஏசி பயன்படுத்துறாங்க. அதனாலதான் அவங்க வீட்ல கரண்ட் பில் அதிகமாகுது. இதுல அரசாங்கத்தால என்ன பண்ண முடியும்? நீங்க தொடர்ந்து பாருங்க. மேம், ஃபுல் நியூஸும் முடிய போகுது. சுப்ரியா இது வரைக்கும் டீனாவோட நியூஸ் எதுவும் கொடுக்கவே இல்லை. வருவா, கண்டிப்பா வருவா. மேம், ஆனா கொலைகாரன் யாரு? மேரேஜ், ரீட்டா இல்லைன்னா தூபே? கரண், இந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துரு. அப்புறம் இந்த லேப்டாப்பை பத்திரமா எடுத்து வச்சிரு. நாளைக்கு எனக்கு தேவைப்படும். ஓகே? ஓகே மேம். சரி போ. ஐ எம் டன் ஃபார் த டே. நான் கிளம்புறேன். ஹலோ. சுப்ரியா மேடம், என்கிட்ட டீனா கொலைக்கான ஆதாரம் இருக்கு. சரி, அதையே என்கிட்ட சொல்ற? இந்த ஆதாரத்துக்கு நான் விலை வச்சிருக்கேன். இந்த விலையை போலீஸால கொடுக்க முடியாது. மேபி உங்களால கொடுக்க முடியும். பக்காவான ஹாட் நியூஸ் மேம். எங்க இருக்க நீ? அதே இடம். எங்க இருந்து டீனா குதிச்சாலோ யார் நீ? வாங்க சுப்ரியா மேம், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இது டீனாவோட ட்ரெஸ் பட்டன். இது கொலை பண்ணவனால தான் உடைஞ்சிருக்கு. இந்த பட்டனை தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. சரி, அதுக்கு இதென்ன சென்சேஷனல் நியூஸா என்ன? போய் போலீஸ் கிட்ட கொடு இத. அப்ப சரி, நான் இதை வேற ஏதாவது நியூஸ் சேனலுக்கு வித்துறேன். அதாவது ஒரு சேனலோட நியூஸ் எடிட்டர் தன்னோட சேனலை பிரபலப்படுத்துறதுக்காக ஒரு பரபரப்பான கேஸ் நியூஸை உருவாக்குனாங்க. அதுக்காக டீனாவை அவங்க மாடியில இருந்து தள்ள வேண்டியதா போச்சு. இங்க இருந்து இல்லையா? சரிப்பா, நான் உங்களுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். அக்கா, அப்பா வராரு, கூட்டிட்டு போக. ஆனா சுப்ரியா அக்கா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கேன்ல. எப்படி அவங்க நீரோஜ், சரோஜ், துபை கூட சேர்ந்து எப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணாங்கன்னு. என்னோட இந்த பெரிய ஆள் ஆகணும்ன்ற ஆசையை வச்சு அவங்க எவ்வளவு கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன அவங்க பலாத்காரம் பண்ணிருக்காங்க. நான் இந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். நீங்களும் சொன்னீங்கல்ல என்கிட்ட, உங்க சேனலோட மீடியாவை வச்சு நாம அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணலான்னு. நான் அதை எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நீங்க சொன்ன எல்லாத்தையும் இப்ப பாருங்க, எல்லா நியூஸ் சேனல்லையும்
என்னை பத்தி எவ்வளவு தப்பான விஷயங்கள் பரவி இருக்குன்னு என் வீட்ல உள்ள எல்லாரும் அதை பார்த்திருப்பாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? டீனா, நீ ஸ்டார் ஆகணும்ல, அப்படின்னா நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீ பண்ணணும். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, லைஃப், இந்த உலகம் எல்லாத்துக்கும் முன்னாடி உன்னை சூசைட் பண்ண சொல்லி. அப்படின்னா டீனா, நீ சூசைட் பண்ணி தான் ஆகணும். டீனா, நீ சூசைட் பண்ணி தான் ஆகணும். நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவ. நீ சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீ செத்து போயிடுவ. அப்புறமா இந்த உலகம் ஃபுல்லா உன்னை பத்தி தான் பேசும். டீனா, ஆமா, சரியா சொன்னீங்க. நான் ஸ்டார் ஆகணும், நான் செத்து போகணும், நான் ஃபேமஸ் ஆகணும். நான் சாவேன். ஆமா, நான் சாவேன். இத பாருமா, அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க கூடாது. நீ அப்படி எதுவும் பண்ணிட கூடாது. சத்தியம் பண்ண, அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல இல்லக்கா, என்னால இது முடியாது. நான் எங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் இந்த தப்பான முடிவை எடுக்க மாட்டேன்னு. என்னால இதை பண்ண முடியாது, என்னால இதை பண்ண முடியாது. அப்படி என்ன உனக்கு? நீ செத்துதான் ஆகணும் டீனா. போய் சாவு. நீ இப்ப செத்துதான் ஆகணும் டீனா. விடு என் கைய. சொல்றது கேளு. போய் குதி. விடு. நினைச்சு பாக்குறீங்கல்ல டீனாவை நீங்க எப்படி மிரட்டினீங்கன்னு? நான் டீனாவை லவ் பண்ண. நீ இனிமே தப்ப முடியாது. இது ஒண்ணு சென்சேஷனல் நியூஸ் கிடையாது. சென்சேஷனல் நியூஸ் வேற ஒண்ணு இருக்கு. அதாவது டீனாவோட காதலன், அவளை அவன் தான் கொலை பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு பிடிக்கல, அவ ஹீரோயினா ஆறுது. அது மட்டும் இல்ல, அதோட சென்சேஷனல் நியூஸ் வேற ஒண்ணு இருக்கு தெரியுமா? எப்ப அவனுக்கு தெரிய வந்ததோ போலீஸ்க்கு அவன் மேல சந்தேகம் இருக்குன்னு, அப்ப அவன் அதே மாடிக்கு போயிட்டான், குதிச்சு தன்னோட உயிரை விடுறதுக்கு. என் சேனலுடைய டிஆர்பி மிகப்பெரிய சரிவை சந்திச்சது. பினான்சியர்ஸும் பின் வாங்கிட்டாங்க. அப்ப என்னோட சேனலுக்கு பரபரப்பான நியூஸ் தேவைப்பட்டது. அது வேற எந்த சேனலுக்கும் கிடைக்காம இருக்கணும். அதனால அப்போ நீ உன்னோட பரபரப்பான நியூஸுக்காக டீனாவை கொலை பண்ணிட்டியா? என் பொண்ணு உனக்கு எப்படி என்ன துரோகம் பண்ணா? சார், கொஞ்சம் நிதானமா இருங்க. ஐயோ, என் பொண்ணு. கடைசியா டீனாவுக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. ஒரு தகப்பன் உண்மையை தெரிஞ்சுக்க நடத்தின போராட்டத்துல வெற்றியை கண்டாரு. வணிக லாபத்துக்காக சுப்ரியா பத்திரிகைங்கிற ஒரு புனிதமான தர்மத்தை பயன்படுத்திக்கிட்டா. அவ டீனாவை கொலை பண்ணிட்டா. இந்த விஷயத்துல போலீஸையும் பாராட்டணும். ஏன்னா அவங்க ஒரு சின்ன தடயத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய புதிரை சால்வ் பண்ணிருக்காங்க. அப்புறம் டீனாவை கொலை பண்ணவள சிறை கம்பிகளுக்கு பின்னாடி அனுப்பி வச்சாங்க. நண்பர்களே சொல்லுவாங்க, தண்ணீர விடுறதுனால ஒருத்தன் உயிர் போகாதுன்னு. உயிர் எப்ப போகும் தெரியுமா? அவனுக்கு நீச்சல் தெரியாத பட்சத்துல தான். ஆமா, டீனாவுக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அவ என்னமோ கடல் மாதிரியான இந்த இண்டஸ்ட்ரியில குதிச்சுட்டா. ஆனா தப்பான இடத்துல குதிச்சுட்டா. அவ சரியான ஆளுங்களை அடையாளம் கண்டுக்கிறதுல தவறிட்டா. ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருமே நீரஜ் துபே சுப்ரியா மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல மனிதர்களும் இருக்காங்க. என்ன சில மீன்கள் தான் இந்த குளத்தை அழுக்காக்கிடுதுங்க. அப்படிதான் இந்த ஆளுங்களும் அந்த அழுக்கான மீன்கள்.
அதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இந்த மாதிரி ஆளுங்களை நினைச்சு நீங்க பறக்கிறத நிறுத்தாதீங்க. ஆனா சரியான வானத்தை தேடி நீங்க போகணும். எல்லார்கிட்டையும் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வைங்க. அப்புறம் பாருங்க, வெற்றி உங்க காலடியை வந்து கண்டிப்பா தொடும். இத்தோடு நான் உங்கள் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் சந்திக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு குற்றத்திலிருந்து உங்களை அலர்ட் பண்ற ஒரு புது கதையோட. அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.